வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது மனிதர்களில் பலவிதம், அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அதன் அடிப்படையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் புச்சுப்பள்ளி அப்படின்னு ஒரு சமூகம். அந்த சமூகம் என்ன அப்படின்னா வினோதமான ஒரு பழக்கம். தாலி கட்டினோடனே பொண்ணை விட்டுருவாங்க. தாலி கட்டின மணமகனுக்கு 3 சவுக்கடி கொடுப்பாங்களாம். கல்யாணம் அப்புறம் தாலி கட்டி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் 3 சவுக்கடி கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டால் வரதட்சணைக்காக அது கொடுக்கப்படக்கூடிய ஒரு சவுக்கடியாம். வரதட்சணை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் வரதட்சணைக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சவுக்கடி. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வரதட்சணை தரமாட்டோம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான், இது எங்களுடைய கௌரவம்ங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாலேயே வண்டியோட வரதட்சணை தான் பொண்ணுக்கு அனுப்பிச்சி விடுவான் நம்ம பொண்ணோட அப்பங்காரன். அந்த மாதிரிலாம் பல விதமாக சம்பவம் கிடைக்குது. இன்னும் பல விதம் இருக்குது. ஆமாம், வரதட்சணை கேட்காதவனை கூட வரதட்சணை கேட்டதாக உள்ளதல்ற குரூப் நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம், தாலி கட்டினவுன்னா 3 சவுக்கடி வரதட்சணைக்கு பதிலாக. ஆமாம், இது எப்படி அப்போ வந்தது அப்படின்னா 100 வருடங்கள், ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால் அவங்களுடைய குல தெய்வமான கங்கை அம்மன் கோவிலில் ஒரு பொட்டி ஒன்று இருந்துதான். அதை ஊர் பெரியவங்க திடீர்னு போய் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த பெட்டி இருந்தப்போ உள்ளே தொடர்ந்து பார்த்துருக்கேன், 3 சவுக்கு இருந்திருக்கு. உடனே அந்த கங்கை அம்மாள் கனவுல தோன்றி இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிருங்க, எடுத்து ஊருக்கு பொதுவாக பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க. யார் யாரெல்லாம் இன்னையிலேருந்து தாலி கல்யாணம் பண்ணுறாங்களோ, தாலி கட்ட முடிச்சது பின்னாடி அந்த மணமகனை இந்த சாட்டையால் 3 அடி அடிங்க அப்படின்னு போட்டு ஒரு சருத்து, ஒரு பரிகாரம், அதாவது வரதட்சணை அப்படிங்கிற ஒரு பரிகாரம். மற்றபடி அந்த பெட்டி ஏன் கிடைத்தது அப்படிங்கிற பலவிதமான கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அந்த பரிகாரமாக போயிட்டுருக்கு. பொதுவாக வரதட்சணை அப்படிங்கிற விஷயத்தில் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் வரதட்சணை கொடுக்காமலேயே சாட்டையடி வாங்கக்கூடிய பல மணமகன் அங்கே கடப்பால புச்சுப்பள்ளி சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயமாக இருந்தாலுமே கூட வரதட்சணை வாங்கினவங்களை அடித்தா அதில் பரவாயில்லை, வரதட்சணை வாங்காமலே அடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்குது. ஆமாம், புச்சுப்பள்ளி சமூகத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க இல்லையா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க அது ஒரு கமெண்ட்ஸாக போடுங்க. அதாவது வரதட்சணை வாங்கினவங்களே அடிப்பாங்களா, இல்லை வரதட்சணை வாங்காதவங்க அடிப்பாங்களா, இல்லை வரதட்சணை கொடுப்பதில்லை அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டோட அந்த புச்சுப்பள்ளி சமூகத்தில் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத ரொம்ப கமெண்ட்ஸாக போடுங்க. மற்றபடி அந்த புச்சுப்பள்ளி சமூகம் இன்றும் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த சமூகத்திலே வரதட்சணை இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இதில் வருது. வரதட்சணை கூடாதுங்கிறது அந்த காலத்தில் ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், இது பாராட்டக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படி இந்த